ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில், ஒரு கண்ணோட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பல நாள் கனவாக இருந்தது தொகுதி மறுசீரமைப்பு. அதாவது டீலிமிட்டேஷன். அண்மை காலமாக டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அது இறுதியா தோல்வியில முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது ஏன் தோல்வி அடைஞ்சது? இதற்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு முனைப்பா இருந்தது இது தோல்வியடைய வைக்கிறதுக்கு அப்படின்ற போல பல கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அது குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்காங்க. ஆனா சொற்ப அளவிலே மக்களவையில் இருக்காங்க. அவர்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாரத பிரதமர் முன்னிலையில் அமித்ஷா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு, அறிமுகப்படுத்துறாரு. அதை தொடர்ந்து அதற்கான வாக்கெடுப்பு அண்மையில் நடைபெற்றது மக்களவையில். ஆனால் ஒரு சொற்ப வாக்குகள் 54 52 வாக்குகள் என்று நினைக்கின்றேன். அதில் தோல்வி அடைந்து விட்டது. இது இதற்கு முக்கிய பங்காற்றியது. அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று முனைப்பில் இருந்தது திமுகவும் காங்கிரசும். அதற்கான விளக்கங்களை இவர்கள் இருவருமே கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக திமுக பல நாடுகளை அரங்கேற்றி கடைசியா இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி சீரமைப்பு திட்டத்தை சீர்குலைத்து விட்டது அப்படின்ற போல பேசியிருக்காங்க. இந்த தொகுதி மறுவரையில் பெண்களுக்கு நன்மைதான், அதில் அவங்களுக்கு தீமை கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தான் நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம். ஆனால் ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை உருவாக்கி திமுக இதில் ஆதாயம் பார்த்து விட்டது. பெண்களுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மனசு வரல அப்படின்ற போல பேசியிருக்காங்க. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுடைய பல நாள் கனவாக இருந்தது இந்த திட்டம் டீலிமிட்டேஷன். ஆனால் ஒரே நிமிஷத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முன்வராத சில எதிர்க்கட்சிகளுடைய செயலால் அந்த சட்டம் நிறைவேறாமலே கடைசியாக போயிடுச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்திற்கு வராரு. அப்பொழுது அவர் பேசுகிறார், தென் மாநிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது இந்த டீலிமிட்டேஷனில். ஆனால் திமுக திட்டமிட்டு இதை அழித்து விட்டது. அதாவது என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணுறாங்க. வட மாநிலங்களுக்கு அதிகாரத்தை வாரி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த டீலிமிட்டேஷன். இதனால் தென் மாநிலங்கள் அதிக பாதிப்படையும் அப்படின்ற போல சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் இதனை திட்டவட்டமாக மறுத்து விட்டார். அப்படி இருந்தும் பல பொய்களை பரப்பியது இந்த இந்தியா கூட்டணிகளும் அவர்களுடைய கட்சி தலைவர்களும். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 39 மக்களவை இடங்கள் 59 இடங்களாக மாறும், இதனால நமக்கு ஆதாயமே தவிர பாதகம் எதுவும் கிடையாது அப்படின்ற போல பல விளக்கங்களை கொடுத்தும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் ஏற்க மறுத்து விட்டது அப்படின்ற போல சொல்லியிருந்தார். அது 100க்கு 100 உண்மை. இங்க தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் கொடுக்கப்படுகிறதோ இதே சதவீதம் தான் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக கொடுக்கப்படுது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு முயற்சியால், அதாவது இதனை சீர்குலைத்ததில் முதல் பங்கு யாருக்குடா அப்படின்ற போல கேட்டோம்னா தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகளுக்கு, குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளையே சாரும் என்பது தான் 100க்கு 100 உண்மை. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 50% இதன் மூலம் இடஒதுக்கீடு அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீடு அதாவது அதிகரிக்கும். 39லிருந்து 59 வரைக்கும் அதிகரிக்கும். கேரளாவில் அதே போன்று தான் அதிகரிக்கும். ஆந்திராவில் அதே போல தான், தெலுங்கானாவிலையும் அதே போல தான், கர்நாடகாவிலையும் அதே போல தான். ஆனால் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி நமக்கு குறைவான இடங்களையும் வட மாநிலங்களில் அதிகமான இடங்களையும் கொடுக்க போகிறாங்க. இதனால் தமிழ்நாட்டை எல்லாம் ஆட்சி செய்ய போகிறது வட மாநிலத்துக்காரங்க தான். இனிமேல் எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தொடர்பில்லாமல் ஆயிடும். அந்தளவுக்கு பல பிளான்கள் செய்யப்பட்டது. நீண்ட காலமாக பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ முதன்முறையாக அது செய்யாமல் போய்விட்டது. அவர் அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னால் முடியாமல் போயிடுச்சு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று நினைத்த
எதிர்க்கட்சிகள் இதனை திட்டமிட்டு சதி செய்து இந்த சட்டத்தை வர விடாம செஞ்சுட்டாங்க. குறிப்பா திமுக வந்து கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் 504 வாக்குறுதின்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர்கள் சொல்லிக் கொள்வதோ 99.99% நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற போல மாறை தட்டி கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் 30% கூட நிறைவேற்றலை. 70% வாக்குறுதிகள் வந்து அப்படியே கிடப்பில் இருக்கிறது. பல்வேறு வாக்குறுதிகள், ஏழை எளிய மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் சொன்னாங்க. பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு வட்டியில்லா கடன், விலையில்லா மின்சாரம். அதாவது கரும்பு வந்து நம்ம மேனுஃபேக்சர் அறுவடை செய்து போட்ட உடனே, ஆலைக்கு ஏத்தின்னு போன உடனே சில மாதங்கள் கழித்து தான் அந்த விவசாயிக்கு அந்த சம்பளம், அதற்கான ஊதியம் கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கு ஒரு காலக்கெடு நியமிச்சாங்க. பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். ஆனால் அது வந்து எதுவுமே நிறைவேற்றப்படலை அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இப்பவும் இருக்கு. எதிர்க்கட்சிகள், அதாவது திமுகவுடைய எதிர்க்கட்சிகள் இப்பவும் வைக்கிறாங்க. அவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை வந்து தனியாகவே போஸ்ட் வச்சு ஒட்டலாம், ஒரு அறிக்கையை விடலாம், அந்த அளவுக்கு இருக்கு அவங்க நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்ற போல சொல்றாங்க. ஆக பல மாதங்களாக இந்த டீலிமிட்டேஷன் திட்டத்தை அழிக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று முனைப்போடு இருந்த இந்த எதிர்க்கட்சிகள் கடைசியா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற ஒரு தீய எண்ணத்தில் அதனை தோற்கடித்து விட்டார்கள். ஆக பெண்கள் அவர்களுக்கு என்ன பதிலை கொடுப்பாங்க அப்படின்றது வந்து வரக்கூடிய தேர்தலில், அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல், அடுத்த மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அப்பொழுது தெரியும் பெண்களுக்கு யார் பாதகம் செய்தார்கள், யார் சாதகம் செய்தார்கள் என்பது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.